ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த மாசி மாதத்துல கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் உண்மையாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் கச்சிதமான க்ஷேமங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் திடமான மனோநிலை அமையக்கூடிய மாதமாகவும் இந்த மாசி மாதம் அமையப்போகுது. மாசி மாதம் அப்படின்னாலே கும்ப மாதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. கும்ப ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதால காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, காரிய பலிதம் ஆகக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய மாதமாக அல்லது கட்டுக்கட்டாக பணம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. பொதுவாகவே கும்பராசியை பொறுத்தளவுக்கு கோபுர தரிசனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கரிசனமாக அமையும். அந்த மாதிரியான கோபுர தரிசனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான மிகப்பெரிய உயர்வுகளை, கோபுரம் அப்படிங்கிறது உயர்வுகள் இருந்தால் கூட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். கடந்த காலங்களில் தளர்வுகள் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால பொதுவாகவே, அதாவது குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால நேர்மையான வகையில் செல்வங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையும். ராசியிலேயே கலைகளுக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசையும் திரையுலக ஆசையும் நிறைவேறும். கலையுலகத்தில் கால் பதிக்கணும் அப்படின்னு கனவு கண்டு முயற்சி பண்ண உங்களுக்கு, தன்னுடைய வாழ்க்கையை தியாகமான வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு யோகமான காலங்கள் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. கலை சார்ந்த தொழிலில் ஒளிப்பதிவு துறை சம்மந்தப்பட்டது, எடிட்டிங் சம்மந்தப்பட்டது அல்லது கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். பொதுவாகவே காலம் முழுவதும் தேவையான விஷயங்களை கவிதை அப்படிங்கிற 2 வரியில் சொல்லக்கூடிய கற்பனை திறன் இருக்கும் இல்லையா, அந்த கற்பனையை விற்பனையாக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நல்ல மாதமாக, அந்த கற்பனைக்கு தகுந்த விற்பனை கிடைக்கக்கூடிய, அதற்கான லாபங்கள் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, உட்கார்ந்த இடத்திலேயே உயர்ந்த சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்கு மாசி மாதம் அமையும். கும்ப ராசிக்கு மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும். ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்டது, விளையாட்டு பொருட்கள் சம்மந்தப்பட்டது, உடற்பயிற்சி சாதனம் சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வியாபார விருத்தி அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நடைப்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். தன்னுடைய உடம்பை நல்ல முறையில் வச்சுருக்கணும், உடம்பை நல்ல முறையில் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அதிகமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்குது. மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய, மாற்றமான காலங்கள் அமையக்கூடிய, பல் மருத்துவர் அமைப்பில் உள்ளவர்களுக்கு கூட நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. லாபஸ்தானாதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் தேவையில்லாத தொல்லைகள் இருக்கும் இல்லையா, அந்த தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த காலங்களில் தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நல்ல பழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல்கள் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும். சொந்த தொழில் அல்லது சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய, உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக மாசி மாதம் அமையும். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும். சூப்பர் சார். கும்பராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் தடங்கலாக இருந்தது, இப்போ எல்லாருமே யோக காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். யாரெல்லாம் நல்ல காரியங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ தங்கு தடையின்றி நீங்கள் தாராளமாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இவங்களுக்கு குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான அனுகிரகத்தை கொடுக்க இருக்கு சார்? பொதுவாகவே ஆலய தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற பழமொழி இருக்குது. அந்த பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் சரிவர பொருந்தி வரக்கூடிய,
எந்த ஒரு கோபுரத்தை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலும் அந்த நமஸ்காரத்துக்கு உண்டான நல்லது நடக்கக்கூடிய உள்ளது உள்ளபடியே நல்லது நடக்கக்கூடிய அம்சங்களை கொடுக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி எந்த ஒரு கோயிலில் என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருக்கும் பொழுது விளையாட்டு பொருட்கள் மீது ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். அதுக்கப்புறம் உத்தியோகம், அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் புல்ல குட்டி, அதுக்கப்புறம் வந்து சமுதாயத்தில் கௌரவம், அதுக்கப்புறம் காசு பணம் சம்பாதிக்கணுங்கிற வாழ்க்கையில் தொடர்ந்து அடர்ந்த ஆசைகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த அடர்ந்த ஆசைகளுக்கெல்லாம் தொடர்ந்து நன்மைகள் கொடுக்கக்கூடிய, தொடர்ந்து ஆசீர்வதிக்கக்கூடிய அம்சம் குல தெய்வ விருட்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.